சொத்து மேலாண்மை நிறுவனமான 21 ஷேர்ஸ் அமெரிக்க செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனில் சேக் போ பிஜிடெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் சோலானா எக்ஸ்சேஞ்ச் ரேடெட் ஃபண்ட் ETF தொடங்குவதற்கான பதிவு அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது. இது 21 ஷேர்ஸ் கோர் சோலானா ETF என்று அழைக்கப்படும். சோலனா பிளாக்செயினின் சொந்த டிஜிட்டல் சொத்தாகிய சோல் இன் செயல்திறனைக் கண்காணிப்பதை ETF நோக்கமாகக் கொண்டுள்ளது. மேலும் சோல் இன் பாதுகாப்பான காவலுக்காக கவுன்பேஸ் கஸ்டடி ட்ரஸ்ட் நிறுவனத்தை பயன்படுத்தும். ETF அங்கீகரிக்கப்பட்ட பங்கேற்பாளர்கள் மூலம் பணத்தை டெபாசிட் செய்வதன் மூலம் அல்லது மாற்றுவதன் மூலம் பங்குகளை உருவாக்கி மீட்டெடுக்கும். பின்னர் அவை தேவைக்கேற்ப சோல் ஐ வாங்கவோ விற்கவோ பயன்படுத்தப்படும். லின் மதிப்பில் உள்ள நிலையற்ற தன்மை, சாத்தியமான ஒழுங்குமுறை சவால்கள், தொழில்நுட்ப பாதிப்புகள் மற்றும் சந்தை பணப்புழக்க சிக்கல்கள் உள்ளிட்ட பல்வேறு அபாயங்களை அறக்கட்டளை எதிர்கொள்கிறது. இந்த கட்டணங்களில் ஒரு ஸ்பான்சர் கட்டணம் மற்றும் பிற இயக்க செலவுகள் அடங்கும். இதில் சோல் பாதுகாவலரால் நிர்வகிக்கப்படும் காவல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அடங்கும். வானிக் சோலனா ட்ரஸ்ட் என்று அழைக்கப்படும் ஒரு ஸ்பாட் சோலனா ETF-க்கான பதிவு அறிக்கையை வானிக் தாக்கல் செய்த சிறிது நேரத்திலேயே இந்த நடவடிக்கை வந்துள்ளது. மேலும் 21 ஷேர்ஸ் அதன் எத்தேரியம் ETF 21 ஷேர்ஸ் கோர் எத்தேரியம் ETF-க்கான SEC ஒப்புதலையும் பெற்றுள்ளது. இருப்பினும் இதர் ETF-களுக்கான S-1 தாக்கல் எதற்கும் SEC இன்னும் ஒப்புதல் அளிக்கவில்லை. 21 ஷேர்ஸ் கோர் சோல்னா ETF ஒரு டெலாவேர் சட்டரீதியான அறக்கட்டளையாக கட்டமைக்கப்பட்டுள்ளது. 21 ஷேர்ஸ் US LC ஸ்பான்சராக உள்ளது. மேலும் அதன் முதலீட்டு நோக்கம் முதலீட்டாளர்களுக்கு கிரிப்டோகரன்சியில் நேரடி முதலீடு இல்லாமல் சோல்க்கு வெளிப்பாட்டை வழங்குவதாகும்.